ஒவ்வொரு செட் ஆஃப் அலைனர்ஸ் நீங்க போடும்போதும் வந்து உங்களுக்கு டூத் சேஞ்ச் ஆகுறது நல்லா நீங்களே பார்ப்பீங்க. நெறைய செட் ஆஃப் அலைனர்ஸ் இருக்கு. மேஜரா பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் பிராண்ட் வந்து இன்வெர்ஸ் ப்ரொவைட் பண்ற சப்போர்ட்டும் சரி, மேனுஃபேக்சரரும் இங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பயமோ, உங்களுக்கு அதர் செட் ஆஃப் அலைனர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, டூத்ஸியோ, விசில்லையோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் வர சொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, புக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க டோட்டல் காஸ்ட் இவ்வளோ இருக்கு, எவ்வளோ கம்ப்ளீட்டா ஆகுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க வந்து நமக்கு இங்க விஜே டென்டல் ஸ்டுடியோல ஒவ்வொரு செட் ஆஃப் அலைனர்ஸ் நீங்க போடும்போதும் வந்து உங்களுக்கு டூத் சேஞ்ச் ஆகுறது நல்லா நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ஜூம் கன்சல்டேஷனும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு செட் ஆஃப் அலைனர்ஸ் எப்படி இருக்குங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ ஜூம் கன்சல்டேஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபைட். அப்பயே வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ரொசீட் பண்ணலாமா, பேமெண்ட் எப்போ பண்ணுறீங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு சாட்டிஸ்ஃபை இருந்ததுனால நான் இமீடியட்டாக பே பண்ணிட்டேன். பண்ணிட்டு எனக்கு அலைனர்ஸ் வந்து ஒரு 10 to 14 டேஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதை விட எனக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஒரு 5 டே 5th டேவே எனக்கு அலைனர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் அலைனர்ஸ் வந்து 2 வீக்ஸ் நீங்கள் போடணும். அதுலேருந்து கம்ப்ளீட் உங்களுக்கு என்னோட கேஸுக்கு வந்து 7.5 மந்த்ஸ் டியூரேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த 7 மந்த்துக்கான அலைனர்ஸ் வந்து முன்னாடியே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு அடுத்து நான் கிளம்புறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அலைனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து நிறைய செட் ஆஃப் அலைனர்ஸ் இருக்கு. மேஜராக பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் பிராண்ட் வந்து இன்வெர்ஸ் அலைனுங்கிற ஒரு அலைனர்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பென்சிவ், குளோபல் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த செகண்ட் செட் ஆஃப் அலைனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி நிறையவே இருப்பாங்க. டூத்ஸி இருக்கு, பிசில் இருக்கு. இப்போ இங்கே விஜே டென்டல் ஸ்டுடியோவில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, லியா அலைனர்ஸுங்கிறது. ஸோ இப்போ இவங்க ப்ரொவைட் பண்ணுற அலைனர்ஸோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 67,777 தான். ஸோ அந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி இன்னும் போயிட்டு இருக்கு. இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இவங்க தான். ஸோ ப்ரொவைட் பண்ணுற சப்போர்ட்டும் சரி, மேனுஃபேக்சரரும் இங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பயமோ, டவுட்டோ இருக்க போகிறது கிடையாது. எந்த ஒரு இஷ்யூனாலும் நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அலைனர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு இமீடியட்டாக இன்னொரு செட் ஆஃப் அலைனர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு இன்பர்சன் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு அதர் செட் ஆஃப் அலைனர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டூத்ஸியோ, பிசில்லையோ உங்களுக்கு இருக்காது. மோஸ்ட்லி அவங்க எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூம் கன்சல்டேஷன் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஆர்த்தோ டென்டிஸ்ட் இருப்பாங்களாங்கிறது எனக்கு ஷியூராக தெரியல. ஸோ அதனால் எனக்கு லியா அலைனர்ஸே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால நான் லியா அலைனர்ஸே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இவங்க பண்ணுற இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி 67,777 அதர் டென்டல் கிளினிக்கில் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ட்ரீட்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, ஏன்னா நான் யூகேல விசாரித்த வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து உங்களை ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் வர சொல்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, புக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க டோட்டல் காஸ்ட் இவ்வளோ இருக்குது, எவ்வளோ கம்ப்ளீட்டாக ஆகுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே வந்து நமக்கு இங்கே விஜே டென்டல் ஸ்டுடியோவில் முன்னாடியே சொல்லிடுவாங்க டோட்டல் காஸ்ட் இவ்வளோ தான், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போகுங்கிறது முன்னாடியே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லிடுறதுனால நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கிறது தெரிஞ்சிடும். ப்ளஸ் இப்போ இவங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால ஃபுல் அமௌண்ட் பே பண்ண முடியாதவங்க இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் சூஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு அலைனர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் அலைனர்ஸ் நான் இப்போ வேர் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டு ஒரு 3-4 டேஸாக வேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு லோயர் ஜால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஈஸி டு ரிமூவ், கம்ஃபர்டபுளாக இருக்குது. அலைனர்ஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களுக்கு இன்வெஸ்ட் அலைனர்ஸ் ஈக்குவலாக காம்படிட்டிவாக அலைனர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லோயர் ஜால எனக்கு என்ன அப்படின்னா, ஏற்கனவே வடிவேலு சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு 2 பல்லு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு செட் ஆஃப் அலைனர்ஸ் வந்து உங்களுக்கு கேர் பண்ணுறதும் சரி, ரிமூவ் பண்ணுறதும் சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு 2-3 டேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பட் போக போக அது உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ என்னோட ட்ரீட்மெண்ட் ஜேர்னி வந்து 7 மந்த் டோட்டல் டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் அலைனர்ஸ் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் டு see மை நியூ ஸ்மைல் அட் தி எண்ட் ஆஃப் 7th மந்த். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்விசிபிள் பிரேசஸ் இல்லை அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜே டென்டல் ஸ்டுடியோ கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக சஜஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களோட பிரான்ச்சஸ் சென்னை அண்ட் சேலமில் இருக்குது. ஸோ இப்போ ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக இன்னும் இந்த இன்விசிபிள் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் இன்னும் போயிட்டுருக்கு. 67,777 தான். ஸோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லை. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். லியா அலைனர்ஸும் ப்ளஸ்
காம்படிட்டிவ் இன் தி மார்க்கெட். ஸோ உங்களோட காம்படிட்டிவ் அலைனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ் அலைன் ப்ளஸ் அதர் டூல் சி விசில் இவங்களுக்கு ஈக்குவலாகவே லியா அலைனர்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.